ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் போட்டுட்டு உட்காந்து யாருமே இல்லாமல் இருந்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வரதில்லை நம்ம லைவுக்கு. என்ன செய்யலாம்? அடிக்கடி லைவ் போடணும். நம்மளோட டைம் இரவு 9 மணிக்கு கொஞ்சம் லைவ் போடணும் இல்லை? என்னாச்சு மேடம்? அதான் என்னாச்சுன்னு தெரில. நம்ம லைவ் பக்கம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ சரியாக போடுறதில்லை. நான் லைவ் போட டைம் இல்லை. இனி 9 மணிக்கு லைவ் போடுவேன். தேசம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் டைம் இருந்ததுன்னா. அட கடவுளே, 12 லைக்கா நமக்கு? 12 லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் சில காலம். ஓகே மேடம், தேங்க்யூ. எல்லாம் சில காலம். படிச்சுட்டு இருந்தேன், சரி பிரேக்குன்னு வந்தம்மா. ஓகேம்மா, பாய்மா. சனா பாய், படிங்க. சரிம்மா, டேக் கேர். தேங்க்யூம்மா, நல்லா படிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நம்மளோட லைவு. 1 ஹவரு. அப்புறம் கொஞ்சம் பசங்களை வெளில கூப்பிட்டு போகணும் விளையாடுறதுக்கு. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் தான் என்னோடய லைவ். நண்பேண்டா வாங்க மேடம். லைக் 10 13, தேங்க்யூ. வாங்க கார்த்திக், கரசு கார்த்திக், எப்படி இருக்கீங்க? என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? எந்த டைமில் லைவ் போட்டாலும் வந்துட்டீங்க. நண்பேண்டா, கரசூர் கார்த்திக், ஞாபகம் வச்சுருக்கேனா? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை. சரி, ஓகே ஓகே, பாய். ஒர்க்கை பாருங்கள். ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு, அப்புறம் தான் லைவ்லாம். ஓகே, பாய். செல்லாம் லைவ் போட்டிருக்கேன்டா. யோகிமா இங்கே வாங்க, அடி விழும் இப்போ வரலண்ணா. செல்லாம், யோகேஷ். ஓகே ஓகே கார்த்திக் தம்பி, பாய். இன்னொரு 5 நிமிஷம் நம்மளோட லைவ். குறைகளை மட்டுமே பார்க்க தெரிஞ்ச சிலருக்கு நம்மக்கிட்ட இருக்க நிறைகள் தெரியாமலே போயிடுது. ஏன் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கூட என்ன சொல்கிறது, நம்ம கூட பயணிக்கிற நிறைய பேர் இவங்க தான் அவங்க தான்னு நான் சொல்லலை. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுடைய குறைகளை தான் பார்க்குறாங்க. ஏன் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைகள் மற்றவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது சொல்லுங்கள்? ஆனால் நான் என்னோடய கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருக்க ப்ளஸ் எல்லாம் நான் ப்ளஸ் ஆக்கிப்பேன். அதை மட்டும்தான் நான் ரியலைஸ் பண்ணி பேசுவேன். குறைகள் இருந்தால் ரொம்ப நல்ல நட்பாக இருக்கட்டும், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் வேண்டப்படாதவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதை சரி பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு குறையாக இருக்கும் உங்களுக்கு, அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது என்னோடய கேரக்டர். ஆனால் நான் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக என்னோடய ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏதாவது ஒருத்தவங்கக்கிட்ட இருக்க குறைகளை தான் பெருசாக சொல்கிறாங்களே தவிர அவங்கக்கிட்ட இருக்க நிறைகளை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி? கியூட் சித்ரா, வாங்க வாங்க வாங்க, வணக்கம். 19வது லைக்கா கொன்றுவேன். 14வது லைக்கு. சித்ரா 14 லைக்கு, 19லாம் இல்லை. இப்போல்லாம் நம்ம லைவுக்கு யாரும் வரதில்லை. க்யூட்டு, எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களை பார்த்ததில். பொதுவாக பேசிகிட்டு இருந்தேன் க்யூட்டு. ஏன் எல்லாரும் வந்து ஒருத்தவங்களை பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்க மாட்டேங்க?